தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனப்பட்டி கிராமத்தில் சோழர் கால கல்வெட்டு மற்றும் நான்முக சூலக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழக உறுப்பினர் கீரனூர் பா. முருகப்பிரசாத் வழங்கிய தகவலின் பேரில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக ஆய்வாளர் ஆ. மணிகண்டன் மேற்கொண்ட கள ஆய்வில் முக்கிய தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. சைவ கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் திரிசூல கற்கள் நடப்படுவது வழக்கமாக இருந்தது. வைணவ கோவில்களுக்கு சங்கு சக்கரம், சமணர்களுக்கு முக்குடைக்கல், புத்த மதத்திற்கு தர்ம சக்கரம் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. இவை அனைத்தும் தேவதானமாக வழங்கப்பட்ட நிலத்தை குறிக்கும் அடையாளங்களாக அமைந்தன. அந்த நிலத்தில் இருந்து கிடைக்கும் வருவாய் கோவில்களின் தினசரி வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆதனப்பட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட சூலக்கல் 4 பக்கங்களிலும் சூலக்குறியுடன் காணப்படுகிறது. ஒரு பக்கத்தில் சூலக்குறியுடன் காளையின் வரைகோட்டு தோற்றமும் அதன் மேற்புறத்தில் சூரியன், சந்திரனும் பொறிக்கப்பட்டுள்ளன. 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கல்வெட்டு கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்ட நிலத்தை சுட்டிக்காட்டுகிறது. அந்த கல்வெட்டின் 3 பக்கங்களில் 23 வரிகளாக பொறிக்கப்பட்டிருந்தாலும் சில பகுதிகள் சிதைந்துள்ளன. அதில் ஸ்வஸ்தி ஸ்ரீ கீழக்குறிச்சி உடையார் அழகிய சோமசுரமுடையார் நாயனாருக்கு எண்ணி வயப்புறங்களில் ஆதராங்குளமும் வயலும் பெருநான் கொல்லைக்கு உட்பட்ட புஞ்சையும் திருநாமத்து காணிக்கையாக வழங்கினேன், சோழ கடம்பார் வீரன் எழுதியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆதனூர் குளம், வயல்கள், மரங்கள், பயிர்கள், கிணறுகள் என முழுமையாக கீழைக்குறிச்சி அழகிய சோமசுரமுடைய நாயனாருக்கு சொந்தமானதாக மாற்றப்பட்டு இறைவனின் பெயரில் காணி வழங்கப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. கல்வெட்டில் உள்ள ஆதனூர் குளம் மற்றும் ஆதன வயல் என்ற பெயர்கள் 700 ஆண்டுகளாக மாறாமல் இன்று வரை பயன்பாட்டில் இருப்பது பண்பாட்டு தொடர்ச்சியை வெளிப்படுத்துகிறது.